ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட நாள், தெய்வங்களுக்கு உகந்த நாள். ஸ்ரீ வைஷ்ணவ கோவில் எல்லா கோவில்களுமே இன்னைக்கு சேர்த்தி உற்சவம்னு நடக்கும். பெருமாளும் தாயாரும் சேர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தருவா. விசேஷ திருமஞ்சனம் எல்லாம் நடக்கும். பெரிய பிராட்டியோட திருநக்ஷத்திரம் இன்னைக்கு. ஸ்ரீ மகாலட்சுமியோட நட்சத்திரம். ராமரும் சீதா தேவியும் திருக்கல்யாணம் புரிந்த நாள் இது. ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் இன்னைக்குதான் திருக்கல்யாணம் நடந்தது. பெருமாளும் தாயாரும் சேர்ந்து காட்சி தர இந்த நாள்னாலதான் ஸ்ரீ ராமானுஜரும் தன்னுடைய கத்தியத்ரயம் என்ற நூலை சமர்ப்பிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறார். அதாவது அவ ரெண்டு பேரும் நம்பெருமாளும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் சேர்த்தில சேர்ந்து எழுந்தருளிக்கும் போது எம்பெருமானார், அதாவது ராமானுஜர் அவாக்கிட்ட சரணாகதி அடையிறார். அவர் தனக்கு மட்டும் அந்த சரணாகதியை அந்த விஷயத்த சொல்லல, நம்ம எல்லாருக்குமே எம்பெருமானார் சம்பந்தம் இருக்கிற அத்தனை பேருக்காகவுமே அவர் சரணாகதி அடையிறார். அதான் நம்ம எல்லாருக்காகவுமே மோட்ச பிராப்தி கிடைக்கணும்னு அவர் கேட்டுக்கிறார். பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிற அந்த நாளை அவர் தேர்ந்தெடுத்த காரணம், தாயார் புருஷகாரமா இருக்கா. தாயார் நமக்காக பெருமாள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றா. அதனால்தான் எம்பெருமானார் தாயார் மூலம் அதை அந்த பிரார்த்தனையை செலுத்துறார். நம்ம எல்லாருக்குமே தாயார் தான் பெருமாள்கிட்ட நம்மளோட குற்றங்கள் எல்லாம் மன்னிக்க சொல்லி பெருமாளோட திருவடியில சேர்ந்து அடையிற அந்த பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறா. அதனாலதான் இந்த நாள் அவ்வளோ விசேஷம். இந்த சேர்த்தி உற்சவம்ன்றது நமக்கெல்லாம் அவ்வளோ விசேஷம். இன்னைக்கு நம்ம பெருமாளையும் தாயாரையும் சேர்ந்து சேவிக்கணும். ஸ்ரீரங்கத்துல இது ரொம்ப கிராண்டா பண்ணுவா. இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் பெருமாளையும் தாயாரும் சேர்ந்து நம்ம ஒரே மேடையில. பெருமாள் ஸ்ரீ ரங்கநாயகியோட சன்னதிக்கு எழுவர். ஸோ அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இன்னைக்குதான் நடக்கும். இப்ப சரணாகதி பெருமாள் மட்டும்தான் உபாயம். அவர் மட்டும்தான் நம்ம அவருடைய திருவடியில சேர்ந்து அடையறதுக்கு வழி. பெருமாளே உபாயம் அப்படின்றத நமக்கு உணர்த்திருக்க எம்பெருமானார். சரணாகதி கத்தியத்துல அவர் முதல்ல தாயார உடைய புகழ்ந்து தாயாரோட திருக்கல்யாணங்களை சொல்லி சரணாகதி அடைஞ்சி அவர் மூலம் பெருமாள் கிட்ட அவர் வேண்டிக்கிறார். அதுக்கப்புறம் பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களையும் பெருமாளையோட அழகையும் வர்ணிக்கிறார் அந்த சரணாகதி கத்தியத்துல. ஸ்ரீரங்க கத்தியத்துல ஸ்ரீ ரங்கநாதனை விழித்து சரணாகதி செய்யறார். ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்துல ஸ்ரீ வைகுண்டத்தை விவரிக்கிறார். அப்போ அங்க அந்த ஒரு ஜீவாத்மாவும் அங்க போய் அந்த அந்த அடையிற பேரு அதை பத்தி சொல்றார். அதுக்கான வழி என்ன அப்படின்றதையும் விவரிக்கிறார். குளோரிஸ் ஆஃப் பரமபதத்தை விவரிக்கிறார். ஸ்ரீரங்க கத்தியத்துல பெருமாளோட சௌலபியத்தை விவரிக்கிறார். பக்தியும் பிரபத்தியும் தான் நம்ம பெருமாளோட திருவள்ளுவை அடையறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது. இந்த நாள்ல இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னா, ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் நஞ்சீயருடைய திரு நட்சத்திர நாள் இன்னைக்கு.